filled with your fire. Let your deliverance flow. Let your deliverance flow. Let your deliverance flow. Let your healing flow. Holy Ghost fire. Blood of Jesus. 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 பெருமழையில சத்தம் கேட்கணும்னா முதலாவது எங்கள் செவிகள், எங்கள் உள்ளங்கள், எங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் தூய்மையா இருக்க வேணும். அல்லேலூயா. கர்த்தருடைய குரல் கேட்கணும்னா எங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் தூய்மையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பதான் கர்த்தருடைய குரலை கேட்க முடியும். கர்த்தரை பார்க்கணும்னா எங்கள் கண்கள் தூய்மையா இருக்க வேணும். அப்பதான் கர்த்தரை நாம் தரிசிக்க முடியும். அல்லேலூயா. அவர் மகா பரிசுத்தர். சொல்லுங்க, அவர் மகா பரிசுத்தர். அவர் மகா பரிசுத்தர். அவர் மகா பரிசுத்தர். அல்லேலூயா. பரிசுத்த பரிசுத்த ஆவியானவரே, Holy Spirit, கூட இருப்பவரே, in the mighty name of Jesus, 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 in the mighty name of Jesus. இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டவர் எனக்கு தேசத்தின் வடிவாய் காண்பிக்காமல் அந்த தேசம் ஒரு சிங்கம் படுத்திருக்கிறது போல் காண்பிக்கிறார். ஏற்கனவே இந்த விஷனை நான் ஜென்ஸ் மீட்டிங்கில் கண்டேன். ஆனால் இப்பொழுது நான் சொல்லணும் என்று வரவில்லை. பட் யெகோவா ஷம்மா என்கிற பாடலை இப்பொழுது படித்து கொண்டிருக்கும் பொழுது மறுபடியும் அந்த தரிசனம் என் கண்களுக்கு நேரே வந்தது. இந்த தேசம் ஒரு சிங்கம் படுத்திருக்கிறது போல், சிங்கத்துக்கு ஒப்பாக இந்த தேசம் அப்படியே ஒரு சிங்கம் படுத்திருக்கிறது போல் நான் பார்க்கிறேன். திடீரென்று அந்த சிங்கம் பலனடைந்து காலூன்றி எழும்பி நிற்க போகிறது. அது கம்பீரத்தோடு எழும்பி நிற்க போகிறது. அதை தட்டி எழுப்புகிறவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எழும்பி நிற்க போகிறது தைரியமாய். பல தேசங்களுக்கு இஸ்ரவேல் தேசத்தினுடைய தைரியம் தெரியல, புரியல. ஆனா இனி புரியும். அதனுடைய தைரியம் கர்த்தருடைய கரத்தில் உண்டு. உன்னதத்தில் இருந்து அந்த வல்லமை அந்த தேசத்துக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. அது சிங்கத்தை போல் தைரியமாய் எழுந்து நிற்கும். எவன் எதிர்த்தானே எதுக்கெல்லாட்டி என்ன அப்படின்னு அது எழுந்து நிற்கத்தான் போகுது. அதை நாம் பார்க்க போகிறோம். Thank you. Thank you, Holy Spirit. Thank you for your revelation. Thank you for your revelation. In Jesus' name.
1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாதென்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதாயிருக்குமே. நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால் சகோதரன் எனப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாவது பொருளாசைக்காரனாயாவது விக்கிரக ஆராதனைக்காரனாயாவது உதாசீனாயாவது வெறியனாயாவது கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோடே கலந்திருக்க கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நாங்கள் தியானிக்க போகிற வசனம், கொள்ளைக்காரனோடு சகோதரன் எனப்பட்ட ஒருவன் கொள்ளைக்காரனாயிருந்தால் அவனோடு கலந்திருக்க கூடாது. கொள்ளைக்காரனாகிய சகோதரனோடு நாம் கலந்திருக்க கூடாது. கொள்ளைக்காரையாயிருக்கிற சகோதரியோடு நாம் எவ்வளவேனும் கலந்திருக்க கூடாது. இந்த கொள்ளை அடிப்பதென்றால் என்ன? கொள்ளை அடிக்கிற சகோதரன், கொள்ளை அடிக்கிற சகோதரி அப்படி என்றால் என்ன? ஆவியானவர் என்னத்தை அதிலே குறிப்பிட்டு காண்பிக்கிறார்? பணத்தை நேரடியாக கண்ணை கொண்டு போய், கத்தியை கொண்டு போய் காட்டி பணத்தை கொள்ளையடிப்பது ஒன்று. இன்னொரு விதம் இருக்கிறது. அதுதான் கிறிஸ்தவர்களுக்குள்ளே இருக்கிற ஆயுதம். உலகத்திலே பல தீவிரவாதிகள், பல கொள்ளைக்காரர்கள் பிஸ்டலை, கண்ணை காண்பித்து கொள்ளையடிப்பார்கள். ஆனால் கிறிஸ்தவ உலகத்துக்குள்ளே ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, கொள்ளையடிக்கிறதற்கென்று ஒரு ஆயுதத்தை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அதை ஆவியானவர் இன்று நமக்கு டீச் பண்ணுகிறார். கொலோசையர் 2வது அதிகாரம் 4வது வசனம். ஒருவனும் நயவசனிப்பினாலே, ஒருத்தியும் நயவசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். ஒரு பெரிய ஆயுதத்தை வேதம் தெளிவாய் காண்பிக்கிறது. கிறிஸ்தவ சமுதாயத்துக்குள்ளே கள்ள சகோதரர்கள், கள்ள ஊழியர்கள் கொள்ளையடிக்கிறதற்கென்று பயன்படுத்துகிற ஒரு பெரிய ஆயுதம் நயவசனிப்பு. நயவசனிப்புக்கு எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. பல வருடங்களுக்கு முன்பு, கிட்டத்தட்ட 91, 92 இந்த வருடங்களிலே எனக்கு ஒரு நண்பன் இருந்தார். அதாவது என்னோட படித்த நண்பர்களில் ஒருவர். அவருடைய பெயர் கோபி. அவர் ஒரு ஸ்தாபனத்திலே, ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியிலே வேலை செய்தார். அவர் அநேக ஜனங்களை இன்சூரன்ஸ் போடும்படிக்கு அவர் கதைத்தால் அவர்கள் நிறைய போடுவார்கள். இவருடைய வார்த்தைகள் அவ்வளவு உண்மையாய் தோன்றும், அவ்வளவு மெருதுவாய் தேனை போல் இருக்கும், அவ்வளவு அழகாய் பேசுவார். வெரி டேலண்டட் பர்சன். அழகாக அவர் பேசுவார். நிறைய சம்பாதித்தார், நிறைய காசுகளை எடுத்தார். திடீரென்று ஆளை காணவில்லை. ஜனங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டார்கள். எடுக்கிற காசுக்கு ரிசிட் கொடுப்பதில்லை. காசு கையில வேண்டுவார், ஆனால் அது அவருடைய சொந்த செலவுக்கு அவர் எடுத்து விடுவார்.
ஏதோ ரோலிங்லே அந்த பணத்தை போட்டு போட்டு சமாளித்து பல நாளையே கள்ளன் ஒரு நாளைக்கு பிடிபடுவான் என்கிற மாதிரி ஒரு நாள் பிடிபட்டவுடன் ஆளை காணோம். இந்த ஜனங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டார்கள். இந்த செய்தியை ஆண்டவர் தரும் பொழுது அந்த நபரை குறித்து ஆண்டவர் எனக்கு ஞாபகம் படுத்தினார். நயவசனிப்பு என்றால் என்ன? மிகவும் இதமாய் இதயத்தை தொடுகிறது போல், மனதை வசியப்படுத்துவது போல் பேசி ஒரு பிசினஸை செய்வது, அல்லது உள்ளுக்குள்ளே ஒரு டார்கெட், ஒரு லட்சியத்தோடு இந்த நபரோடு இந்த சகோதரியோடு ஒரு நோக்கத்தோடு தன்னுடைய உள்ளத்திலே ஒரு மறைவான உள்நோக்கத்தை வைத்துக்கொண்டே இதமாய் பேசி அந்த நோக்கத்தை நிறைவேற்ற முற்படுவது நயவசனிப்பு. ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனோடு பேசும் பொழுது ஒரு உள்ளான நோக்கத்தை உள்ளுக்குள்ளே வைத்துக்கொண்டு நயவசனிப்போடு, அதாவது மற்றவனுடைய மனம் உன்னை நம்பும்படிக்கு நயமாக நீ நடித்து அவனை வசியப்படுத்துவது நயவசனிப்பு. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, கொள்ளை அடிக்காதே, கொள்ளை அடிக்காதே. மற்றவனுடைய பணத்தை, மற்றவனுடைய சந்தோஷத்தை, மற்றவர்களுடைய எதுவாய் இருந்தாலும் எந்த காரியத்தையும் நீயும் நானும் கொள்ளையடிக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேர் பதவியை கொள்ளையடிப்பார்கள், சில பேர் பணத்தை கொள்ளையடிப்பார்கள், சில பேர் இதயத்தை கொள்ளையடித்து விடுவார்கள், சில பேர் பொருட்களை கொள்ளையடித்து விடுவார்கள். இங்கே நாங்கள் தியானிக்க போகிறோம் ஒரு பதவியை கொள்ளையடித்த மனிதனை குறித்து. வாசிக்கலாமா? 2 சாமுவேல் 15வது அதிகாரம் 1 தொடக்கம் 11வது வசனம் வரை. இதற்கு பின்பு அப்சலோம் ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன்பாக ஓட 50 சேவகரையும் சம்பாதித்தான். மேலும் அப்சலோம் காலை தோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்கு போகிற வழி. அப்சலோம் என்றால் யாரு தெரியுமா? தாவீதினுடைய மகன். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதினுடைய மகன். அப்பனை போல இவன் இருப்பான்னு பார்த்தா அப்பனை போலவே இல்லை. அப்பண்ட பதவியை கொள்ளையடிக்க இவன் பயன்படுத்துகிற முறையை பாருங்கள். மேலும் அப்சலோம் காலை தோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்கு போகிற வழி ஓரத்திலே நின்று அரண்மனையை விட்டு வீட்டை விட்டு எங்க போறானா? பட்டணத்து வாசல். எவனாகிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்திரமாய் ஏதாவது ஒருவன் வழக்கு விஷயமாக ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக போகும்போது ராஜாவினிடத்தில் வருவானா? தாவீது ராஜாவினிடத்தில் வருவானா? அவனை அழைத்து உடனே தாவீதின் இடத்துல இவன் போக விடாம பட்டணத்து வாசல்ல என்ன செய்வான்? பிளாக் பண்ணிடுவான், பேரியர் போட்டுருவான், நிப்பாட்டிடுவான். பட்டணத்து வாசல் அவனை ஸ்டாப் பண்ணிட்டு என்ன சொல்லுவான் தெரியுமா? வாசிங்க. நீ எந்த ஊரான்? நீ எந்த ஊரான் என்று கேட்பான். அவன் உமது அடியான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்றுக்கடுத்த இன்ன ஊரான் என்றார். அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி இதோ உன் காரியம் நேர்மையும், பாரு பிரதர், உண்ட காரியம் நேர்மையும் நியாயமுமாய் இருக்கிறது. நியாயமா? அவன் தான் கொள்ளையடிச்சவனா இருப்பான். இவன் என்ன சொல்றான்? அப்சலோம் என்ன சொல்றான்? உண்ட காரியம் நியாயமும் நீதியும் நேர்மையுமா இருக்குது. ஆனாலும் ராஜாவினிடத்திலே உன் காரியத்தை, ராஜா இடத்துல போனியண்டா உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்றான். விசாரிக்கிறதுக்கு ஒருவனுமே இல்லைன்றான். பின்னும் அப்சலோம் வழக்கு வியாஜ்யம் உள்ளவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படிக்கு என்னை தேசத்திலே நியாயாதிபதியாக வைத்தார். என்ன தேசத்துல ராஜாவா வச்சான்னு சொல்லல, அதுலயும் ஒரு டெக்னிக் வேர்ட் பாவிக்கிறான். நியாயாதிபதியாய் வைத்தால், ராஜாவா வச்சாண்டா உடனே
டைரக்டா சொன்னா என்ன, ஜனம் கண்டுபிடிச்சிடும். சம்திங் ராங், எங்கேயோ இடத்துல ஏதோ ஒரு இடத்துல இவர் தவறு விடுகிறார், ஜனம் நேரடியா கண்டுபிடிச்சிடும். ஆகவே அவனுடைய ஆசையை வெளியே காட்டாம என்ன, ஜஸ்ட் ஒரு ஜட்ஜா வச்சிருந்தா கூட பரவாயில்ல, நலமாயிருக்கும் என்பார். நலமாயிருக்கும் என்றா, எவனாயிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது, எவனாயிலும் ஒருவன் அப்சலோம் தாவீதின் மகனே அப்படி என்று சொல்லி அவன் அப்படியே வணங்க வந்தா, அவன் தன் கையை நீட்டி, சீக்கிரமாய் அவனுடைய கையை நீட்டி அவனை தழுவி, அவனை என்ன செய்வானாம், அவனை என்ன செய்வானாம், தள்ளி விடுவானாம். அப்படியா, தழுவி முத்தம் செய்வான். பாருங்களேன், நய வசனிப்பு மாத்திரமல்ல, நயவசனமான நயமான செயல்களும் இவனுக்கு உண்டு. அப்படியே அவனை தழுவி கட்டிப்பிடிச்சு தழுவி தடவி முத்தம் செய்வான். முத்தமும் கொடுப்பான் ராஜாட மகன். அல்லேலூயா. இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரவேலருக்கெல்லாம், ராஜாவினிடத்தில் நியாயத்துக்கு வருகிற ஒவ்வொரு இஸ்ரவேலனையும் பட்டணத்து வாசல் இடையிலேயே தடை பண்ணி அவன் என்ன செய்கிறான், உங்க பாஷையில சொன்னா கழுத்தை கொடுக்கிறான், கவுரு கதையை கொடுக்கிறான். இஸ்ரவேல் மனுஷனுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். இஸ்ரவேல் மனுஷனுடைய இருதயத்தை அவன் என்ன செய்றானா, கவர்ந்து கொண்டான். 40 வருஷம் சென்ற பின்பு, 40 வருஷம் சாதாரணமா இல்ல, அவன் எப்படி பெரிய நீண்ட கால திட்டம், அப்பாட பதவியை பறிக்கிறதற்கு, தாவீது ராஜாவினுடைய அந்த கிங் போஸ்டை எடுப்பதற்கு அவன் நீண்ட கால திட்டத்தை போட்டான். அந்த பதவியை கொள்ளையடிக்க அவன் நீண்ட கால திட்டத்தை போட்டு ராஜ அரண்மனையை விட்டு ஒவ்வொரு நாள் காலையிலையும் பட்டணத்து வாசல்ல வந்து நின்றுவானா. வார ஒவ்வொருவரையும் பிடிச்சு வச்சு என்ன செய்றான், நயமாக அவனை கழட்டி தழுவி, உங்க கேஸ நீங்க கொண்டு போனீங்கன்னா அங்க அது ஜெயமா மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை. எல்லா ஜட்ஜும் ஏதோ ஒரு டைப்ல இருக்கிறாங்க. ஆனா என்ன வச்சிங்கன்னா அது எவ்வளவு நலமா இருக்கும் என்று சொல்லுவானா. நய வசனிப்பை பாருங்க, எப்படி அந்த ராஜ பதவியை கொள்ளையடிக்க மனிதர்களை, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அப்சலோம் நயமாக வசப்படுத்துகிறான். 40 வருஷம் சென்ற பின்பு அப்சலோம் ராஜாவை நோக்கி, நான் கர்த்தருக்கு பண்ணின என் பொருத்தனையை எப்ரோனில் செலுத்தும்படிக்கு நான் போக உத்தரவு கொடும். கர்த்தர் என்னை எருசலேமுக்கு திரும்பி வர பண்ணினால் கர்த்தருக்கு ஆராதனை செய்வேன் என்று உமது அடியானாகிய நான் சீரியா தேசத்தில் கேசோரிலே குடியிருக்கும் போது பொருத்தனை பண்ணினேன் என்றான். சரி, அதுக்கு ராஜா சமாதானத்தோட போ என்றான். இவருக்கு ஒன்றுமே தெரியாது இந்த ராஜாக்கு. இவர் என்ன செய்றார், தாவீது அப்பா என்ன செய்றார், கபடம் இல்லாம, சரி கர்த்தருக்கு தானே பலி, சரி போய் செலுத்து அப்படி என்று சொல்றார். அப்பொழுது அவன் எழுந்து எப்ரோனுக்கு போனான். சரி, அப்சலோம் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கெல்லாம் வேவுகாரரை அனுப்பி, நீங்கள் எக்கால தொனியை கேட்கும் பொழுது அப்சலோம் எப்ரோனில் ராஜாவானான் என்று சொல்லுங்கள். எப்படி பாத்தீங்களா, தன்னுடைய தகப்பன் முதலாவது ஆண்ட இடம் எது தெரியுமா, எப்ரோன் தான். அங்கே இவன் ஓடி போய் முதலாவது ஆட்சி பிடிக்கிறான். 40 வருஷம் அவனுடைய திட்டம் இருந்தது. 40வது வருஷம் கர்த்தருக்கு பலியை செலுத்துவது போல ஒரு நடிப்பை போட்டு எப்ரோன்ல போய் தாவீதுனுடைய போஸ்டை எடுக்கிறான். அப்சலோம் எப்ரோனில் ராஜாவானான் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி வைத்திருந்தான். எருசலேமில் இருந்து வரவழைக்கப்பட்ட 200 பேர் அப்சலோமோட கூட போனார்கள். இங்க பாருங்க, 200 பேர் அப்சலோமோட கூட போனாங்களாம். யார் அவங்க? அவர்கள் வஞ்சகமின்றி, அவர்கள் யாரு தெரியுமா, வஞ்சகமின்றி அறியாமையினால் போனார்கள். அறியாம அப்சலோம்
ஏன் கூப்பிடுறான், எதுக்கு கூப்பிடுறான் என்றது ஒன்றுமே தெரியாம 200 பேர் எருசலேமில் இருந்து என்ன செய்றாங்களாம், அவனோட கூட போறாங்களாம். எவ்வளவு வஞ்சிப்பு பாத்தீங்களா? எவ்வளவு அழகாக அவன் திட்டம் போட்டான் பாத்தீங்களா? கொள்ளையடிக்கிறவன் நான் கொள்ளையடிக்கிறவன் என்று சொல்லி காண்பிக்க மாட்டான். அவன் பெரிய நாடகம் போட்டு உன்னை கொள்ளையடிப்பதுதான் பிசாசினுடைய திட்டம். ஒரு பெரிய டிராமாவை போடுவான். தான் நல்லவனை போல வேஷத்தை போடுகிறவர்கள், தாங்கள் ஆவிக்குரியவர்கள் போல வேஷம் போடுகிற கிறிஸ்தவர்கள், தாங்கள் ஆவிக்குரியவர்கள் போல வேஷம் போடுகிற ஊழியக்காரர்கள், இவர்கள் வேஷம் போட்டால் அந்த வேஷத்தை ஆண்டவர் உனக்கு காட்டி தரும் வரைக்கும் நீ பிடிக்க மாட்டாய். ஒளியின் தூதனுடைய வேஷத்தை போட்டிருக்கும் பொழுது சாத்தான் தேவ சமூகத்திலே ஒளியின் தூதர்களோடு கூட இருந்தான். ஒளியின் தூதனுடைய வேஷத்தை போட்டிருந்தான். ஆனால் கண்டுபிடித்தது யாரு தெரியுமா? யெகோவா தேவன். அவர்தான் கண்டுபிடித்தார். அதான் சொல்லுகிறார், சாத்தானே நீ எங்கே இருந்து வருகிறாய்? வேஷம் போட்டால் அதிலே ஒரு நயம், ஒரு வஞ்சிப்பு, ஏமாற்றுத்தனம் அதிலே உண்டு. வார்த்தைகளை கொண்டு நாம் ஒருவரை இடை போடக்கூடாது. அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். அவர்களோடு ஒன்றாய் இருந்தால் தானே அறியலாம் அப்படி என்று நீங்கள் கேட்பீர்கள். அப்படி என்றால் ஆண்டவர் சொல்லியிருப்பார், அவர்களோடு ஒன்றாய் இருந்தால் அவர்களுடைய கனிகளை அறிவீர்கள் என்று. நோ, அப்படி அல்ல. அவர்களுடைய வாழ்க்கை நடைமுறையை அவர்களுடைய வாழ்க்கை நடைமுறையை அவதானித்துக் கொண்டே வந்தால் அவர்களுடைய சொல்லில் ஒன்று இருக்கும், அவர்களுடைய செயல்களில் ஒன்று இருக்கும். அதை பார்த்தவுடனே நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும், இவர்கள் கொள்ளையடிக்கிறவர்கள். உடனே உங்களுக்கு தெரியலாட்டி பரவாயில்ல. ஆனா ஆண்டவற்ற ஒவ்வொருவரையும் பற்றி நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஏமாற்ற விட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காரியத்தை குறித்து உங்களிடத்திலே இன்று படிப்பிக்கும்படி, டீச் பண்ணும்படி கர்த்தர் கட்டளையிட்டார். நயவசனிப்பு என்றால் என்ன? அந்த நயவசனிப்பு எவ்வளவு தூரம் இருக்கும் என்பதை வேதத்தில் இருந்து ஆண்டவர் நமக்கு படிப்பிக்கிறார். 40 வருஷம் சென்ற பின் அப்சலோம் 40 வருஷம் வரைக்கும் தாவீது ராஜாவை கடைசி நாள் வரைக்கும் ஏமாற்றிக் கொண்டுதான் இருந்தான். தாவீது அவனை நம்பிக்கொண்டுதான் இருந்தான். ஒன்றுமே அவனுக்கு தெரியல. கபடம் இல்லாம அப்சலோமோடு பழகிதான் இருந்தான். ஆனா அப்சலோம் எக்காலம் ஊதும் வரைக்கும் தாவீதுக்கு புரியல. நம்மை வஞ்சிக்கிறவர்களை குறித்து நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு ஒலிவ மலையில் இருக்கும் பொழுது சீஷர்கள் அவரிடத்திலே வந்து கடைசி நாட்களுக்கு என்ன அடையாளம் ஆண்டவரே என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு சொன்னார், கண்ணி வெடி வெடிக்கும், ராக்கெட் லான்ச்சர் அடிப்பான், ஏவுகணைகள் கண்டம் விட்டு கண்டம் பாயும். அப்படி சொன்னாரா? என்ன சொன்னார் தெரியுமா? ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி, ஒருத்தியும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். வஞ்சிப்பண்டான உப்பட இனிஷியல் அதானா வஞ்சிப்பு. வஞ்சிப்பண்டா நயவசனம் சரி. வஞ்சிப்பண்டா அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு, ஏமாற்றுகிறவர்கள்.
சொல்லுங்க. எஸ், ஏமாற்றுகிறவர்கள். சொல்லுங்க, திருப்பி சொல்லு. எஸ், அதுதான் வஞ்சிப்பு. சில பேர் வஞ்சிப்பு, அந்த பூ இந்த பூல, அதுல ஒரு பூ தான் வஞ்சிப்பு. இது எந்த மரத்துல காய்க்குது? மனித மரத்துல காய்க்கும். இந்த பூ எங்க 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 பூக்கு தெரியுமா? மனித மரம். நாயில வஞ்சிப்பு இருக்காது. கோழி, உண்ட முட்டை போடுற கோழி 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 தெரியும், அதுல வஞ்சிப்பு இருக்காது. மாடுல வஞ்சிப்பு இருக்காது. உன்ன சொல்லல, மாடு சரிதானே. ஆனா யார்ல வஞ்சிப்பு இருக்கும்? அந்த பூ பூக்கிற இடம் மனிதர்கள், மனுஷிகள். ஏமாற்றுகிற சுபாவம் நாய்க்கும் பூனைக்கும் இல்லை பிரதர், மனிதனுக்கு தான் உண்டு. மிருகங்களுக்கு ஒரே ஒரு குணம் இல்லை, ஒரே ஒரு குணம் தான் இல்லை. மனிதன் விட எக்ஸ்ட்ராவா என்ன குணம்? சும்மா போ. மிருகம் ஏதாவது சிரிக்கிறத கண்டிருக்கிறியா? மாடு சிரிக்கிறத கண்டிருக்கிறியா? கிளி சிரிக்கிறது. ஆனா கடவுள் கொடுத்த பெரிய கொடை மனிதர்களுக்கு சிரிப்பு. அதே சிரிக்காம புற்றுள் தடி விழுங்கின மாதிரி கும்மிட்டு அப்படியே போற, அப்படியே நெடுக போற. நாங்கள் யாருக்கும் எங்களை தெரியாது, எங்களுக்கும் யாரையும் தெரியாது போறேன். போய் ஒரு இடத்துல டம்னு முட்டு போட்டுட்டு பிறகு ஐயா காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்றக்குள்ள போலீஸ்காரன் வந்து ஐடென்டி கார்டு கேட்டா அவனை பார்த்து சிரிக்கிற. யாரும் தெரியாது, ஆனா சிரிக்கிறான். அவனை சிரிக்கிற சுபாவத்தை கர்த்தர் மனிதனுக்குள்ள வச்சிருக்கிறார். கரத்தை தட்டம் இருக்கா? ஆனா இந்த அழகான முகத்தை உடைய மனிதர்கள் வஞ்சிக்கிற சாத்தானுடைய வஞ்சிக்கிற சுபாவத்தையும் வைத்திருப்பதுதான் பெரிய பரிதாபம். அது கிறிஸ்தவர்களுக்குள்ளே உலா வருகிறது, அது ஊழியர்களுக்குள்ளே உலா வருகிறது. ஒரு பதவியை கொள்ளையடிக்க, ஒரு பணத்தை கொள்ளையடிக்க, ஒரு பொருளை கொள்ளையடிக்க, ஒரு பெண்ணை கொள்ளையடிக்க, அல்லது ஒரு ஆணை கொள்ளையடிக்க, தன் தகப்பனை கொள்ளையடிக்கிற மகன் என்று வேதத்திலே சொல்லுகிறது. பிள்ளைகள் பெற்றோரை கொள்ளையடிக்கிறார்களாம், பெற்றோர் பிள்ளைகளை கொள்ளையடிக்கிறார்களாம். எப்படிடா இந்த உலகம்? கொள்ளை எங்கெல்லாம் நடக்குது? கொள்ளை. இந்த கொள்ளை அடிக்கிற பெரிய ஆயுதத்தை தான் ஆவியானவர் உங்களுக்கு சொல்லி தருகிறார். கொள்ளை அடிக்கிறா எல்லாருக்கும் தெரியும், ஆனால் ஆயுதம் என்ன தெரியுமா? நயவசனிப்பு. நீ வடிவாவே இருக்க மாட்டா, நீ குரங்கு போலதான் இருப்ப. ஆனா உன்னை பார்த்து ஒரு வந்து என்ன பியூட்டிஃபுல் அப்படி சொன்னா உடனே நீ என்ன செய்ற? மகாராணி அந்த டைப்புக்கு போற. உன்னோட ஹேண்ட்ஸமே இருக்காது, ஆனா உன்னை பார்த்து என்ன சொல்லுவான்? அல்லேலூயா. 100 வருஷம் உன்னை பார்த்து என்ன சொல்லுவான்? அழகா இருக்கிற, பியூட்டிஃபுல். மயங்கிறாத, மயங்கிறாத. மனம் அவ்வளவு தேவனுடைய வார்த்தைக்குள் இல்லைன்னு சொன்னா நமக்கு வார நயவசனிப்பை நாம் என்ன செய்வோம் தெரியுமா? இந்த சிஸ்டர், இந்த பிரதர் உண்மைதான் பேசுறாங்க, உண்மைதான் பேசுறாங்கன்னு சொல்லி நம்பிடுவா. கடைசியில தான் தெரியும், இந்த சிஸ்டர் என்னை இந்த பொருளை கொள்ளையடிப்பதற்காக என்னோடு நெருங்கினாள். சிலர் சொத்துக்களை கொள்ளையடிக்க எவ்வளவு அழகாக நெருங்கினார்கள் தெரியுமா? உலகத்திலே நடக்கிற சம்பவங்கள், பல காரியங்கள். ஆனால் நம்முடைய கர்த்தர் தாவீதினுடைய பதவி பறிபோக விடவே இல்லை. அல்லேலூயா. தாவீதோட கர்த்தர் இருந்தா மட்டும் போதும். ஆண்டவர் அப்சலோமுக்கு இல்ல, எவனுக்கும் தன்னுடைய பதவியை, தான் கொடுத்த பதவியை கொடுக்க மாட்டார். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீதிமொழிகள் 21:6 வாசிங்களேன். பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது. திருப்பி வாசிங்க.
பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது, பொய் நாவினால் பொருட்களை சம்பாதிப்பது, சாவை தேடுகிறவர்கள், சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போல் இருக்கும், விடுகிற சுவாசம் போல் இருக்கும். எவ்வளவு அழகாக இந்த பொய் நாவை தான் ஆண்டவர் நயவசனிப்பு என்று சொல்லுகிறார். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஏற்கனவே சொன்ன ஞாபகம் இருக்கிறது. ஒரு பிரீச்சர், ஒரு பிரசங்கி சிம்சோனுடைய அந்த உண்மை சம்பவத்தை பேசும் பொழுது, சிம்சோன் எத்தனை நரிகளை கட்டினார்? 300 நரிகளை கட்டினார். ஓகே, ஒவ்வொரு நரியின் வாளும் 5 அடி என்றார். எங்க இருக்குது வேதத்தில்? உடனே பொஞ்சாதி, அப்பா நீங்க பிரசங்கத்தில் பொய் பேசுறீங்க, பேசாதீங்க. ஓகே ஓகே, நான் பேச மாட்டேன். எனக்கு நீ நான் ப்ரீச் பண்ணும் பொழுது அப்படி கூட குறை அப்படி அப்படி சொன்னா என்று அவளும் சரி என்றிட்டா. இப்போ அடுத்த முறை சிம்சோனுடைய பிரசங்கம் போகிறது. அவர் சொன்னார், அவருடைய வழக்கம் போல 5 அடி என்றார். அந்த நரிகளுடைய வாள் 5 அடி அப்படி என்று சொன்னார். உடனே பொஞ்சாதி என்றார், ஓ சாரி 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 சாரி, அது 4 அடி என்றார். அவன் என்றார், சாரி சாரி, அது 3 அடி என்றார். அவ அப்பையும் என்றார். உடனே என்றால் சரி, ஓ என்றால் சரி, 3 அடி தான். சில பேருக்கு மெருகூட்டி 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 சரிதானே, எல்லாத்தையும் கூட்டி 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 குறைக்கிறதுக்கு மனமே வரல. எல்லாம் பொய் நாவு. பிரசங்கத்தில் பொய், கதைச்சா பொய், அடிச்சான் அடி பாருங்க, எலும்பெல்லாம் உடைஞ்சிட்டு. ஆனா என்ன செய்திருக்கும்? அப்படி ஒன்றும் செய்திருக்காது. பிள்ளைக்கு மாஸ்டர் அடிச்சதை சொல்றேன், எப்படி இருந்திருக்கும்? சும்மா வீங்கி இருக்கும், அவ்வளவுதான். அடிச்சதுல எலும்பு உடைஞ்சிட்டு. வார்த்தைகள்ல நிறைய பொய். இதைத்தான் வேதம் சொல்லுது, நயவசனிப்பு. மெருகூட்டி பேசுவார்கள், மெருகூட்டி உங்களோடு பழகுவார்கள். உனக்கு முன்னால அழகு என்று சொல்லுவாங்க, பின்னால குரங்கே என்று சொல்லுவாங்க. நீ அதை நம்பிட்டு நான் அழகு நீ எல்லாம் என்ன லிப்ஸ்டிக்க தேய் தேய்ச்சி அதுல இருக்கிற அதெல்லாம் உடைஞ்சி. நயவசனிப்பு, நயவசனிப்பு. எத்தனை பேர் விளங்குது நயவசனிப்பு? நீங்க சிரிச்சாலும் நான் சொல்லுற ஒவ்வொரு வார்த்தைகளிலும் ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் இருக்கிறது. நான் ஒரு கதையை சொன்னாலும் அதிலே ஒரு பாயிண்ட் இருக்கிறது. நயவசனிப்பு, மெருகூட்டுதல். அதை நம்பி விடாதே. திருப்பி வாசிங்க. பொய் நாவினாலே, பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது, சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போல் இருக்கு. என்னையா? சாவை தேடுகிறவர்கள் விடுகிற. இதுதான் ஐயா அப்சலோமுக்கு நடந்தது. 40 வருஷ பிரயாசம் அப்சலோமை ஒரு காட்டில கொண்டு போட்டது. 40 வருஷம் பொய் நாவினாலே பதவியை சம்பாதிக்க விரும்பினான். பொய் நாவினாலே அவன் தாவீது ராஜாவினுடைய பதவியை, அந்த ராஜா என்கிற பதவியை அந்த பொய் நாவினாலே 40 இயர்ஸ் அதை சம்பாதிக்க முயற்சி செய்து கொண்டே இருந்தான். இஸ்ரவேல் ஜனங்களை கவர்ந்து கொண்டே இருந்தான். எருசலேம் ஜனங்களை கவர்ந்து கொண்டே இருந்தான். எப்ரோனிலே போய் ராஜாவும் ஆகிவிட்டான். ஆனால் தாவீது ராஜாவினுடைய அந்த பதவி, அதை கேப்சர், அதை பிடிக்கும் வரைக்கும் அவன் போராடினான். கடைசியில் என்ன நடந்தது தெரியுமா? காட்டிலே கர்வாலி மரத்தில் வானத்துக்கும் பூமிக்கும் இடையிலே தொங்கிக் கொண்டிருந்தான். பிரதர், தொங்கிக் கொண்டிருந்தான். இதைத்தான் வேதம் சொல்கிறது. பொய் நாவினாலே பதவியையோ பொருளையோ பொருளாதாரங்களையோ
பெண்ணையோ ஆணையோ சம்பாதிப்பது அவர்கள் சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போல் இருக்கும். லிசன், பொய் நாவினாலே பொருளை சம்பாதிக்காதே, பொய் நாவினாலே பதவியை சம்பாதிக்காதே. ப்ரமோஷன் என்றதால பொய் சர்டிபிகேட்டை கொண்டு கொடுத்து பதவியை சம்பாதிச்சிடாதீங்க. அது சாவை விழுகிறவர்கள் விடுகிற, சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போல் இருக்கும். கொள்ளை அடிக்கிற சிஸ்டத்தை ஆவியானவர் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார். ஆனா கொள்ளைக்காரர்கள் கையில மாட்டி பற்றாதீங்க, பிடிபற்றாதீங்க. நயவசனிப்பை கர்த்தர் உங்களுக்கு காட்டி தருவாராக. அல்லேலூயா. வேதத்திலே வரங்கள் 12 வரங்கள் உண்டா, 9 வரங்கள் உண்டா? 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தால் தெரியும் எத்தனை வரம் உண்டு. 9 வரம். அந்த 9 வரத்தில் ஒன்று என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? நயவசனிப்பு. ஆவிகளை பகுத்தறியும் வரம். ஆவிகளை பகுத்தறியும் வரம். பல வருடங்களுக்கு முன்பு ஒரு ஃபியூனரல் சர்வீஸுக்கு போயிருந்தேன். அந்த ஃபியூனரல் சர்வீஸ்ல அந்த புருஷன் அடக்கம் அந்த பெட்டியிலே அவரை கிடத்தி வச்சிருக்கிறது. மனைவி இப்படி இருக்கிறா. இருந்துட்டு அவ புருஷனை பார்த்து அழுகையாக அழுது கொண்டிருக்கிறார். ஆனால் நான் வெளியால இருந்தேன். திடீரென்று அந்த 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 சவம் இருக்கிற இடத்துக்குள்ளே அப்படி எட்டி பார்த்தேன். இந்த மனைவி இப்படி நின்று பார்த்துட்டு இருக்கிறா. அவ அந்த ஹஸ்பண்ட் அந்த சவத்தை சடலத்தை. ஆனால் அவைக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ஆவி, அவ இப்படிதான் இருக்கிறா. அந்த ஆவி இப்படி திரும்பி பார்க்குது. உள்ளுக்குள்ள இருந்த ஒரு ஆவி இப்படி திரும்பி பார்க்குது. என்னடா இது? எனக்கு அதெல்லாம் புது எக்ஸ்பீரியன்ஸ், புது அனுபவம். எனக்கு தெரியாது அந்நேரம். இப்ப நான் சொல்லிடுவேன், அதுதான் இதுதான். என்னடாண்டு இப்படி பார்த்தா ஆவி மட்டும் வெளியால இப்படி எட்டி இப்படி 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 பார்க்குது. அந்த சகோதரி நேரே பார்த்துட்டு இருக்கிறா. இது என்ன ஆவி என்று கேட்ட ஆண்டவர்கிட்ட, விபச்சார ஆவி என்று ஆண்டவர் சொன்னார். அடே, விபச்சார ஆவியா என்றுட்டு எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியல. டக்கண்டு அந்த சிஸ்டரை பற்றி நான் அவடத்தை கொஞ்சம் எப்படி இந்த சிஸ்டர் எப்படி இருக்கிறாங்க, யாரு, எப்படி இவங்க அப்படின்னு கேட்டா அவங்க சொன்னாங்க, மட்டாக்கள் இந்த வீட்டில் அடிக்கடி போலீஸ்காராக்கள் வந்து போறாங்க. அல்லேலூயா. இதனாலதான் ஆவிகளை பகுத்தறியும் வரத்தை கர்த்தர் நமக்கு தந்தால் யாரும் நம்மை வஞ்சிக்கிறதற்கு கர்த்தர் விட மாட்டார். அல்லேலூயா. யார் எந்த ஆவி இவங்களுக்குள்ள இருக்குது என்பதை கர்த்தர் காண்பித்து விடுவார். எத்தனை பேர் விளங்குது? நயவசனிப்புல, கொள்ளைக்காரர்களிடத்துல, கொள்ளைக்கு அடிக்கிற சகோதரர்களிடத்துல நாம் பிடிபடக்கூடாதா இருந்தா ஆவிகளை பகுத்தறியும் வரத்தை கர்த்தர் நமக்கு தர வேணும். ஆமேன். அப்பொழுது எல்லாவற்றையும் அழகாய் பார்க்க முடியும். ஒரு என்ஜிஓவில் ஒர்க் பண்ணும் பொழுது ஒரு சகோதரனோடு நான் பேசிக்கொண்டிருந்தேன். மார்க்கெட் ரோட்ல வந்து அவர் ஏதோ ஒரு மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரார். இடையில நான் கண்டேன், அவர் ஒரு புறஜாதி மனிதன். அவரோடு பேசிக்கொண்டிருக்க, ஹலோ அண்ணன் என்று பேசிக்கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அவர் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். அவருக்குள்ள இருந்து திடீரென்று ஒரு ஆவி இப்படி எட்டி பார்த்துட்டு டக்குன்னு ஒளிஞ்சுது. என்ன ஆவி என்று பார்த்தா நரி அப்படி பிஸ்கண்டு எட்டி பார்த்துட்டு மறைஞ்சிட்டு. உடனே நான் அலர்ட் ஆயிட்டேன். கர்த்தாவே, இவனுக்கு பின்னால டக்குன்னு போய் அந்த மனிதனை பற்றி நான் ஆராய்ந்து பார்த்தால் அவங்க சொன்னாங்க, இந்த பேர் சொல்லல, நான் அந்த மனிதனை பற்றி சொன்னா என்ன தெரியுமா? அந்த மனிதன் தான் இந்த ஆபீஸ்ல இருக்கிற அத்தனை ஸ்டாஃபுக்கும் அண்டர் கட் பண்ணுற வேலை செய்கிறவர். வெள்ளைக்காரனை பிடிச்சி அண்டர் கட் பண்ற உள்ள குழி வெற்றவர் இந்த மனிதன் தான் என்று சொன்னார். கர்த்தர் என்னை அந்த மனிதனில் இருந்து காப்பாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி காப்பாற்றினார் தெரியுமா? நான் அந்த மனிதனிடத்தில் இருதயம் திறந்து பேசாதபடிக்கு கர்த்தர் காப்பாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் 2வது அதிகாரம் கடைசி வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, இயேசுவானவருக்கு மனிதர்களை குறித்து யாரும் சாட்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கவில்லை.
காரணம் அவர் மனிதனுக்குள் இருப்பதை அவர் அறிந்திருந்தார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. ஆவிகளை பகுத்தறியும் வரம், தீர்க்க தரிசன வரம், அறிவை உணர்த்தும் வசனமாகிய வரம், ஞானத்தை போதிக்கும் வசனமாகிய வரம் நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் மூலம் கடந்து வரும் பொழுது யாரும் நம்மை ஏமாற்ற விட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரும் நம்மை வஞ்சிக்க விட மாட்டார். வாசிப்போம். அந்த வரங்களை பெற நம்ம என்ன செய்யணும்? சங்கீதம் 24:1-10. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். சரி, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தம் உள்ளவனும். கைகளில சுத்தம். நீ போற லைஃப் பாயை பற்றி சொல்லல, லக்ஸ பற்றி சொல்லல. கைகளில் சுத்தம், அதாவது உன்னுடைய வேலைகள்ல சுத்தம், ஒரு சுத்தம் காணப்பட வேண்டும். இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து, இருதயத்தில் மாசில்லாதவளுமாய் இருந்து, தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும், தன் ஆத்துமாவை இந்த மாயை இந்த உலகத்தில் உலக காரியங்களுக்கு ஒப்புக்கொடாமலும், கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. உள்ளுக்குள்ள வச்சிட்டு சத்தியமா சொல்றோம் பிரதர். என்ன நடக்கும்? ஒரு பொம்பளை பிடிச்சிட்டு இருப்பான், சரிதானே? நாங்க போய் கேட்டா என்ன சொல்லுவான்? சத்தியமா சொல்றேன்னு. என்ன இல்லை, நான் பொம்பளை பிடிக்கல. ஒருத்தி ஆம்பளை பிடிச்சிட்டு இருப்பாள், சிஸ்டர் நீங்க சத்தியமா சொல்றோம் பிரதர். உள்ளுக்குள்ள என்ன? கபடே, கபடே. இததான் சொல்லுது, கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும், அவன் கர்த்தருடைய வரங்கள் ஆசீர்வாதங்களையும், தன் ரட்சிப்பின் தேவன் இயேசு கிறிஸ்துவால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. அல்லேலூயா, அல்லேலூயா. யார் இந்த வரங்களை பெறுவாங்கன்றத சங்கீதம் அழகா சொல்லுது. கரத்துல சுத்தம், இருதயத்துல மாசில்லாதவன், கபடாய் ஆணையிடாதவன். இப்ப பாருங்க, சத்தியம் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. சத்தியம் எல்லாம் என்ன செய்யுது? மலிஞ்சு போயிட்டு. சத்தியம் சத்தியம். கோர்ட்ஸில் போயிட்டு பார்த்தீங்கன்னா கொலைகாரன்னு சொல்லுவான், நான் சொல்லுவது உண்மை, உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை, 1-2 2-3 வாய்ப்பாடு மாதிரி என்ன செய்துட்டு அப்படியே வந்துச்சு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? கபடாய் ஆணையிடாதவன் அவன் தேவனுடைய வரங்களை ஆசீர்வாதங்களை பெறுவான். கைகளில் சுத்தம் உள்ளவன் அவன் தேவனுடைய வரங்களை பெறுவான். இருதயத்தில் மாசுள்ளாதவன் அவன் தேவனுடைய வரங்களை பெறுவான். இப்படி பெற்றுட்டா நயவசனிப்பா யார் பேசினாலும் ஆண்டவர் அதை காட்டி கொடுத்து விடுவார். அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க தேங்க்யூ என்றுவாங்க. அது என்ன தெரியுமா? வாய் சொல், உள்ளத்தில் இருந்து வாரதில்லை. நன்றி பிரதர், தேங்க்யூ பிரதர் என்றுவாங்க. ஆனா அந்த தேங்க்யூல என்ன இல்லை, என்ன இல்லை, ஒரு உண்மையான தேங்க்யூ இல்லை. கபடி, கபடி. எத்தனை பேர் விளங்கிட்டு? ஒருவனும் ஒருத்தியும் உங்களை கொள்ளை அடிக்காதபடிக்கு ஆவிக்குரியவர்கள் உங்களை கொள்ளை அடித்து, ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு என்னவா இருக்கிறாங்க? ஒரு கூட்ட ஜனம் கொள்ளைக்காரர்களாய், கொள்ளை அடிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் இருந்து தப்ப ஆண்டவர் இன்று நமக்கு போதித்திருக்கிறார். எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருந்தது? எஸ். இந்த செய்தி மிக முக்கியமான செய்தி. ஒலிவ மலையிலே ஆண்டவர் சீஷர்களுக்கு கொடுத்த மிக முக்கியமான எச்சரிப்பு, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். மிக முக்கியமான காரியத்தை ஆண்டவர் ஒலிவ மலையிலே சீஷர்கள் மத்தியில் பேசினார். இன்று நம்முடைய சபையிலே வஞ்சிப்பை குறித்து, ஒருவனும் ஒருத்தியும் உங்களை வஞ்சியாதபடிக்கு, ஏமாற்றி விடாதபடி, கொள்ளை அடிக்காதபடி,
உங்களை காத்துக்கொள்ளுங்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். யாவரும் கரங்களை உயர்த்தி நாங்கள் ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, கொள்ளைக்காரிகளிலிருந்து நயவசனிப்புகளுக்கு விலக்கி எங்களை காப்பாற்று. ஒளியின் தூதனுடைய வேஷங்களுக்கு விலக்கி எங்களை காப்பாற்று. ஒளியின் தூதன் வேற, ஒளியின் தூதனுடைய வேஷம் வேற. ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரிக்கிற ஆவிகளுக்கு விலக்கி எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். Thank you Holy Spirit of God. ஏசாயா 41:10 சொல்லுகிறது, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அந்த யெகோவா ஷம்மா நம்மோடு கூட இருக்கிறார். அந்த யெகோவா ஷம்மாவாகிய இயேசு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிற பிரதர், நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோமா? யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, நீர் என்னோடு இருப்பவரே. யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, என் குடும்பத்தை நீ வேலியடைத்து தினமும் காப்பவரே. என் குடும்பத்தை நீ வேலியடைத்து தினமும் காப்பவரே. யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா. அப்படியே கரங்களை உயர்த்தி நான் சொல்லுகிற இந்த ஆசீர்வாதங்களுக்கு பிற்பாடு தேவ ஜனம் ஆமென் என்று சொல்ல கடவர்கள். உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிற என் கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாக்க கடவர். வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிற என் கர்த்தர் இயேசு கிறிஸ்து தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத என் கர்த்தர் இயேசு கிறிஸ்து தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆபிரகாமுக்குண்டான சகல ஆசீர்வாதங்களினாலும் யெகோவா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Holy Ghost fire. Holy Ghost fire. Holy Ghost fire. Holy Ghost fire.
போன ஆவி என்ன தெரியுமா? Familiar spirit. Generation to generation. சந்ததி சந்ததியாக தொடர்கிற ஆவி. In the mighty name of Jesus Christ. Today, the day of deliverance. என்ன பேர்? இவளை இலக்கறியான் போ போ போ. ஜீசஸ் போதும், என்னையோட போயிட்டு இயேசுவின் நாமத்தில் நான் உனக்கு கட்டளை எடுக்கிறேன். I am servant of Jesus Christ. Listen, demon, take off your hand. Speak out! In the mighty name of Jesus! Demon, defeat the demon! Come out! Come out! Come out! Defeat the demon! Out! Out! In the belly, come here! Yes! When you go! In the mighty name of Jesus, I command you, out! Out! You rebellion, you stubborn, you defeat, out! என் எஜமானாகிய இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். Don't come back again. Yes. Command you. In the mighty name of Jesus Christ. Don't come back again. In the mighty name of Jesus. See. இது ஆவியை பிடிப்போது பாத்தியா? எப்படி போகுது? பாத்தியா? வெளியே போ. இயேசுவின் நாமத்தில் உன்னை கட்டளையிடுகிறேன். போ வெளியே. போ. இவனை விட்டு போ. போ.
இவனை விட்டு நீ வெளியே போ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளை. ஜீவாதிபதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உனக்கு கட்டளை. வெளியே போ. இவனை விட்டு வெளியே போ. Speak up in Jesus. Jesus. என்ன ஆலயத்தில் ஆடுறோம். அங்க ஆடி போட்டு இங்க வந்து நிக்காது. என்ன நோக்கத்திற்காக இவனுக்கு வந்தனர்? ஒப்பந்தம். In the mighty name of Jesus. எல்லா உடன்படிக்கையும் அவன் சொன்ன எல்லா உடன்படிக்கையும் இவன் உன்னோடு வைத்த எல்லா உடன்படிக்கையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உடைக்கிறேன். பிசாசே, என்னை தெரிந்து கொண்டவரும் என்னை ஆட்கொண்டவரும் என்னை பலப்படுத்தினவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உனக்கு நான் கட்டளையிடுகிறேன். இவனை விட்டு, இவன் ஆவியை விட்டு, இவன் ஆத்மாவை விட்டு, இவன் சரீரத்தை விட்டு இப்பொழுதே நீ அகன்று நரக அக்கினிக்கு போ. இயேசுவின் நாமத்தில் உனக்கு கட்டளையிடுகிறேன். என்னை தெரிந்து கொண்டவரும் என்னை ஆட்கொண்டவரும் என்னை பலப்படுத்தினவருமாகிய இயேசுவின் நாமத்தில் உனக்கு கட்டளையிடுகிறேன். இந்த நிமிஷமே இவனை விட்டு அகன்று நரக அக்கினிக்கு போ. கொலைகார ஆவிகள், மரணத்தின் ஆவிகள், பேயின் ஆவிகள் நரக அக்கினிக்கு போ. இயேசுவின் நாமத்தில் உனக்கு கட்டளையிடுகிறேன். பாதாள ஆவியே நரக அக்கினிக்கு போ. உன்னுடைய விநாசம் நரக அக்கினி போ. இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். போ. போ. இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். போ. இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். போ. திரும்பி இவனுக்குள் வராது. உன் உடன்படிக்கைகள் உடைக்கப்பட்டாயிற்று. உண்மையின் மூலம், மொழியின் மூலம், இதுவாய் நீ சொன்ன எல்லாத்தின் மூலம் இயேசுவின் நாமத்தில் உன்னோடு பண்ணுற உடன்படிக்கைகளை நிர்மூலமாக்கி உடைத்து இவனை விடுதலையாக்கு. மரணம் வெளியேறு இயேசுவின் நாமத்தில். கட்டளையிடு இயேசுவின் நாமத்தில். பாபா பாலா சேவா மரணம். Yes. Yes. name of Jesus. In the mighty name of Jesus. Thank you, Lord. Thank you, Lord. ஆண்டவரே, நீ சொன்ன வார்த்தை இப்படியே செய்திருக்கிறார். நீ கொடுத்த விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். Stephen, Yesu
வைத்திருக்கிறார். உன் ஆவி இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவன், உன் ஆத்துமா இயேசு கிறிஸ்துவினுடைய உன் சரீரம் இயேசு கிறிஸ்துவினுடைய. In the mighty name of Jesus. In the mighty name of Jesus. Out! 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 Oh! Oh! You spirit of death! Out! In the mighty name of Jesus. Leave it. வெளியே போ. வெளியே போ. வெளியே போ. வெளியே போ. இயேசுவின் நாமத்தில் கட்டளை. வெளியே போ. வெளியே போ. In the mighty name of Jesus. இங்க வந்த உடனே வெளியே போற, திருப்பி வீட்டை போன உடனே உள்ளே வா. Come out devil, come out. Father, in the name of Jesus, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளை. எல்ஷாய், எல்ஷாய், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளை. போ. Come out. Come out. கேக்குதா? 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 In the mighty name of Jesus. In the mighty name of Jesus. Every spirit of cancer. Out. Out. In the mighty name of Jesus. In the mighty name of Jesus. Every spirit of death, come out! Go to hell! In the mighty name of Jesus. That's right. Thank you, Holy Spirit. In the mighty name of Jesus. 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 Be healed in the mighty name of Jesus. Be healed in the mighty name of Jesus. Thank you, Lord. Thank you, Lord. ரத்தங்களிலே தேவ வல்லமை இறங்குவது. ரத்தங்களிலே தேவ வல்லமை இறங்குவது. இயேசுவின் கழுவி இப்பொழுதே இப்பொழுதே இந்த ரத்தத்தை புதுப்பிக்கட்டும். இந்த ரத்தத்தை புதுப்பிக்கட்டும். In the mighty name of Jesus. In the mighty name of Jesus. Every step disease come out. It's coming, sister. It's coming. Yes. 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 Oh, yes. Thank you, Lord. Thank you, Lord. உச்சம் தலையில் இருந்து உள்ளங்கால் வரை கர்த்தருடைய வல்லமை இறங்குவது. இந்த மரண பிசாசு நரகாக்கினிக்கு போகும். In the mighty name of Jesus. Mighty name of Jesus. Out. Out. Yes, yes, yes. Out. Out. Out.
ஜெப அறையிலே ஆண்டவர் என்னிடத்தில் சொன்னார், என்னுடைய எழுப்புதல் மிக 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 சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களிடத்தில் சொன்னார். My revival, என்னால் உண்டாகிற எழுப்புதல் மிக 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 சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களிடத்தில் போய் சொல் என்று கர்த்தர் சொன்னார். இதோ அவர் சொன்னதின் ஆரம்பம் இது, ஆனால் இது முடிவல்ல. ஜஸ்ட் இது ஒரு ஆரம்பம் தான், இது ஒரு ஸ்டார்டிங் தான். ஹalleluya.